பொதுவாகவே வந்து பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். பெரிய படங்கள், ஒரு பெரிய ஹைப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு. பட் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் 2025ல் எல்லாமே ஜென்சி ஹீரோக்களுடைய கிளாஷாக வந்து இருக்கே. ஸோ அந்த ஒரு காம்படிஷன் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள் கூட ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சியோட ஃபேவரட்டாக இருக்காங்கல்ல, அந்த ஹீரோக்கள் படமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ முழுக்க முழுக்க இந்த கிளாஷ் எப்படி பார்க்குறீங்க? இது ஃபஸ்ட்டு நான் வந்து இது கிளாஷாக பார்க்கல. யாருக்கும் போட்டி இல்லை, எல்லாரும் சேர்ந்து வரும். எல்லா படமும் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கிளாஷ் நான் படம் பார்க்கும்போது கிளாஷ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நான் படம் பண்ணும்போது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி கிளாஷாகவே தெரியல. இந்த படமாக ஓடணும், ஏன்னா ஒரு படத்துலையும் ரொம்ப எஃபர்ட்ஸ் இருக்குது, எனக்கு அது புரியுது. ஸோ அதனால் ஆனால் என்ன இப்போது எங்களுக்கு இப்போது தீபாவளிக்கு ஒரு ஸ்லாட்டு கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மீன் எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப நாள் நம்ம படம்லாம் நிறைய படம் நம்ம தீபாவளிக்கு பார்த்துருப்போம். அதில் நம்ம படம் இப்போ தீபாவளிக்கு வருது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.